Hello everyone, welcome to my Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரா ஜாக் ஃப்ரூட் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது ரா ஜாக் ஃப்ரூட் 65. அதுக்கு முதல்ல இந்த ரா ஜாக் ஃப்ரூட்டை இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நம்ம ஒரு இட்லி குண்டால வச்சு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். அது ஒரு அட்லீஸ்ட் 25 to 30 minutes ஆகுது வேகணும். அப்பதான் நம்மளால அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி இட்லி குண்டால வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த ரா ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணும் போது அதுல இருந்து பால் வடியும். அதுக்கு நீங்க உங்க கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு 30 minutes வேக வச்சு எடுத்ததும் தோல் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பீசஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 tablespoon ரைஸ் ஃப்ளோர், 2 tablespoon கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் 3 tablespoon கிராம் ஃப்ளோர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, ரெட் சில்லி பவுடர். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிராம் ஃப்ளோர் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் அவசியமாக சேர்த்துக்கணும். அது டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு அட்லீஸ்ட் 30 minutes ஆகுது ஊற விடுங்க. அப்போ தான் அந்த ரா ஜாக்ஃப்ரூட் ஃபுல்லாக மசாலா இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு தவாவில் ஆயில் ஊற்றி ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில் ஊற்றி நம்ம ஊற வச்சிருக்கிற ரா ஜாக் ஃப்ரூட்டை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணலை. அதனால் என்னோட ரெசிபி இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு நல்ல ரெட் கலர் வேணுமா இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா நல்ல ரெட் கலரை கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்காதீங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த ரெசிபி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து அதை எடுத்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.